அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 18 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை அடிப்படையாக வச்சு தினமும் 25 கேள்வியை நம்ம டெஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 17 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம தினமும் வீடியோ போட்டுட்ருக்கோங்க. காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைய ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். சரியானதை கண்டறிக. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. எது கரெக்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். தொடக்க கால எழுத்து ஓவிய எழுத்து. ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என்பது ஒலி எழுத்து வடிவ நிலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து கண்ணெழுத்து. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து வட்டெழுத்து. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்து என்பது ஓவிய எழுத்து தான். அதாவது உலகத்திலேயே ஓவிய எழுத்து தான் இருந்திருக்கு. ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து அப்படிங்கிறது ஒலி எழுத்து வடிவநிலை. இதுவும் கரெக்டு தான். ஆனால் 3வது பாயிண்ட் தவறு. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து என்பது வட்டெழுத்து. இங்கே மாறி வந்திருக்கு. அப்போ இது தவறு. 4வது பாயிண்ட்டும் தவறு தான். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்து என்பது கண்ணெழுத்து. இங்கே மாறி வந்திருக்கு. அப்போ எங்கள் விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சரியானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ திரும்ப நல்லா பார்த்துக்கோங்க. இதை டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடக்க காலத்தில் எழுதப்பட்டது ஓவிய எழுத்து. ஓர் ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படிங்கிறது ஒலி எழுத்து வடிவநிலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து கண்ணெழுத்து. அடுத்த வினா பாருங்கள். மருவு பெயர்களில் தவறான இணையை கண்டறிக. மருவு பெயர்களை கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். வேதாரண்யம் அப்படிங்கிறத வேதைன்னு சொல்லுவாங்க, கரெக்டு. நாஞ்சி அப்படிங்கிறது நாகப்பட்டினம் கிடையாது. நாகைனா தான் நாகப்பட்டினம். நாஞ்சி அப்படின்னா நாகர்கோவில். நாகர்கோவில் அதைத்தான் நாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தவறு. பரம்பை அப்படின்னா பரமக்குடி, கரெக்டு. விருதை அப்படிங்கிறதுனா விருதுநகர், கரெக்டு தான். அப்போ இங்கே பாருங்கள், நாஞ்சி அப்படிங்கிறது தான் மாறி வந்திருக்கு. நல்லா கவனிங்க. வேதாரண்யம் அப்படின்னா வேதை, நாகர்கோவில்னா நாஞ்சி, பரமக்குடினா பரம்பை, விருதுநகர்னா விருதை. அடுத்த வினா பாருங்கள். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? நாக்குடைய நுனி அன்னத்துடைய நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? இட்டு இன்னு இந்த எழுத்துக்கள் உருவாகும். இட்டு இன்னு இந்த 2 எழுத்துக்களும் உருவாகும். அடுத்த வினா பாருங்கள். பிக்டோகிராஃப் கலைச்சொல் அறிக. இதுக்கான சரியான தமிழாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. பிக்டோகிராஃப்னு என்னங்க? பிக்டோகிராஃப் அப்படின்னா சித்திர எழுத்து. சித்திர எழுத்து. அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. இது பார்த்திங்கன்னா அலுவலகம் சார்ந்த கலைச்சொல்லுங்க. இதுக்கான பதில் அஃபிடவிட் அப்படின்னா இணைப்பு. அனெக்சர் அப்படின்னா பின் இணைப்பு. என்டாஸ் அப்படின்னா வலியுறுத்தல். ஃபேக்கல்ட்டி அப்படின்னா புலம். இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4 இதுதான் சரி. நல்ல கவனிங்க. அஃபிடவிட் அப்படின்னா இணைப்பு. அனெக்சர் அப்படின்னா பின் இணைப்பு. என்டாஸ்னா வலியுறுத்தல். ஃபேக்கல்ட்டினா புலம். அடுத்த வினா பாருங்கள். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார்? நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார், திருவிகா அவர் தான் சொல்லியிருப்பார். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று சொல்லியிருப்பார். அடுத்த வினா பாருங்க. ஏவல் வினைமுற்று பற்றிய தவறான கூற்று எது? ஏவல் வினைமுற்று இதை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே சரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும், சரி. ஒருமை பன்மை வேறுபாடு இதில் இருக்கும், கரெக்டு. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், இதுவும் சரிதான். விகுதி பெற்றே வரும் என்பது தவறு. விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும்.
அதாவது விகுதியோடு வந்தாலும் வரலாம், விகுதி இல்லாமல் வந்தாலும் வரலாம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் சரி. நல்லா கவனிங்க. ஏவல் வினைமுற்று எங்கே வரும்? முன்னிலையில் மட்டும்தான் வரும். ஒருமை பன்மை வேறுபாடுகள் இருக்கும். கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். அடுத்த வினா பாருங்கள். உவர்நிலம் உட்கொதிக்கு மாறு. இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன? உவர்நிலம் உட்கொதிக்கு மாறு. இதுக்கான பதில் பகைவனை அன்பால் வசமாக்க முடியாது. அதாவது உவர்நிலம்னா உப்பு தண்ணி. உப்பு தண்ணியில் என்னதான் தண்ணி நம்ம விட்டாலும் அதனுடைய தன்மை மாறாது. அதுபோல் பகைவனை அன்பால் வசமாக்க முடியாது. இதுதான் அதனுடைய பொருள். அடுத்த வினா பாருங்கள். செய்வினையில் செய்யப்படும் பொருளுடன் எந்த வேற்றுமை உருபு மறைந்தோ வெளிப்பட்டோ நிற்கும்? செய்வினை வருதுன்னு வைங்களேன். அந்த செய்வினையில் செய்யப்படும் பொருளோடு எந்த வேற்றுமை உருபு வரும்னு கேட்குறாங்க. அது மறைஞ்சு வரலாம், அது வெளிப்படையாகவும் வரலாம். இதற்கான பதில் இரண்டாம் வேற்றுமை உருபு. செய்வினையில் இரண்டாம் வேற்றுமை உருபு செய்யப்படும் பொருளோடு சேர்ந்தும் வரலாம், மறைந்தும் வரலாம். அடுத்த வினா பாருங்க. நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். நடமாடும் பல்கலைக்கழகம் யாருங்க? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்த வினா பாருங்க. பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக. மயங்கொலி சுருக்கல் அதை வச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் இந்த இரவி அப்படின்னா சூரியன், இந்த இரவி அப்படின்னா மரணமடைதல், இந்த பரி என்றால் குதிரை, இந்த பரி என்றால் கவர்தல். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 இதுதான் விடை. 2, 3, 4, 1. அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. எது சரியான தொடர்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓர் அந்த அடிப்படையில் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓர் எங்கே வருங்க? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அதே மாதிரி உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிறது வரணும். இங்கே பாருங்கள். அஃது சென்னை என்ற நகரம் என்பது தவறு. ஏன்னா இது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அதுதான் வரணும். ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. அடுத்து பாருங்கள். சென்னை என்னும் நகரம் என்பது தான் சரி. என்கிற நகரம் என்று வரக்கூடாது. அப்போ இதுதான் விடை. அது சென்னை என்னும் நகரம் என்பதுதான் சரியான வார்த்தை. அடுத்த வினா பாருங்கள். உறிஞ்சுதல் வேர்ச்சொல் அறிக. உறிஞ்சுதல் என்பதற்கான வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் உள் என்பது சரி. இது எங்கே இருக்குது குமார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் அகர முதலின்னு ஒன்று இருக்குதுங்க. தமிழ் அகர முதலி அல்லது அகராதின்னு ஒன்று இருக்கும். அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். வள்ளுவரை படித்தேன் என்பது எவ்வகையான ஆகு பெயர்? வள்ளுவரை படித்தேன் என்பது எவ்வகையான ஆகு பெயர்? இது கருத்தாவாகு பெயர். வள்ளுவரை படித்தேன் என்பது கருத்தாவாகு பெயர். அடுத்த வினா பாருங்கள். சரியாக பிரிக்கப்பட்டதை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்லேயும் அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 தப்பாக இருக்குது, 1 மட்டும் சரியாக இருக்குது. அது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் வன்பார்க்கன். இதை இப்படி பிரிக்கக்கூடாது. வன்மை கூட்டல் பார்க்கன்னு பிரிக்கக்கூடாது, தவறு. இதை எப்படி பிரிக்கணுங்க? இதை பிரிக்கிற மாதிரி இருந்தால் வன்பால் கூட்டல் கண் என்று தான் பிரிக்கணும். இது தவறு. அடுத்து புறத்துறுப்பு. இதை எப்படி பிரிக்கணும்னா புறந்து கூட்டல் உறுப்பு என்பது தவறு. இதை புறம் கூட்டல் உறுப்பு அப்படின்னு தான் பிரிக்கணும். இதுவும் தவறு. அடுத்து பாருங்கள். ஆற்றுணா. ஆற்று கூட்டல் உணா. இதுவும் தவறு தான். ஏன்னா எப்படி வரும்? ஆறு கூட்டல் உணா என்று தான் வரும். இங்கே சரியாக வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரினா அல் கூட்டல் திணை. இதுதான் சரியாக வந்திருக்கு. அப்போ சரியாக பிரிக்கப்பட்டதுங்கிறது இதுதான். அடுத்த வினா பாருங்கள். பசை, தசை, பறவை, இறகு ஆகியவற்றை குறிக்கும் சொல்லியது. பசை, தசை, பறவை, இறகு ஆகியவற்றை குறிக்கும் சொல்லியது துவி. துவி அப்படின்னா பறவையுடைய இறகையும் குறிக்கும், தசையையும் குறிக்கும், பசையையும் குறிக்கும். அடுத்த வினா பாருங்கள்.
வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர். வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை அவருடைய வீட்டில் நடத்தி வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் டி.கே. சிதம்பரநாதர். டிகேசி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அவர் தான் அவருடைய வீட்டில் வட்டத்தொட்டிங்கிற பேரில் இலக்கிய கூட்டங்களை நடத்திட்டு வந்திருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். ஓரறிவு இளமை பெயர்களை பொறுத்துக. ஓரறிவு உயிரினங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த உயிரினங்களுக்கான இளமை பெயரை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே அவுட் சோர்ஸுங்க. இதுக்கான பதில் கமுகம் பிள்ளை, வீலிராலை குளவி, பூக்கன்று, போத்துக்கால். இதுதான் சரி. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக வந்திருக்கு. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். கமுகம் அப்படின்னா பாக்கு, கமுகம் பிள்ளை, கமுகம் பிள்ளைன்னு வரணும். வீலிராலை குளவி இதான் சரி. வீலிராலை அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா தெங்கு. தெங்குன்னா என்னங்க? தெங்குன்னா தேங்காய்னு அர்த்தம். தென்னஞ்செடியுடைய இளமை பேர் தான் குளவி. அடுத்தது பூங்கன்று அப்படின்னு வரும். போத்து அப்படின்னா கரும்பு, கரும்புடைய சிறிய அந்த பயிருக்கு தான் போத்துன்னு பேர். போத்துக்கால் என்பதுதான் சரி. இங்கே விடை வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. இங்கே பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் அதை வச்சு கேட்டிருக்காங்க. இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை தனிச்சிறப்பு வாய்ந்தது தான் சரி. 8, 10 இந்த எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்தது இந்த தனி அப்படிங்கிற இந்த சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். இங்கே இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். கலித்தொகை ஆசிரியர்களை பொறுத்துக. கலித்தொகையில் ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் எழுதியிருக்காங்க. இதை சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் நல்லந்துவனார் அவரை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான பதில் குறிஞ்சியில் 29 பாடல் இருக்குது. இதை பாடியவர் கபிலர். முல்லையில் 17 பாடல் இருக்குது. இதை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன். மருதத்தில் 35 பாட்டு இருக்குது. பாடியவர் மருத நிலநாகனார். பாலையில் 35 பாட்டு இருக்குது. பாடியவர் பெருங்கடுங்கோ. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 தான் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். இதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நல்லந்துவனார் அவர் வந்து நெய்தல் களியை பாடியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த கலித்தொகைங்கிற நூலை தொகுத்தும் இருப்பார். நல்லந்துவனார் எத்தனை பாடலை பாடியிருக்காரு? இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள். பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சு என்று கூறும் நூல் என்ன? பெண்ணை இழிவுபடுத்துதல் நஞ்சு என்று கூறும் நூல் என்ன? இனியவை 40. இனியவை 40. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரபு தொடர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் சரக்கவிழ்த்தல் அப்படின்னா பொய்யான செய்திகளை கூறுதல். சரடு விடுதல் அப்படின்னா பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல். சரிக்கட்டுதல்னா ஈடு செய்தல் அல்லது இணக்கமாய் செய்தல். சல்லுப்படுதல் அப்படின்னா தொந்தரவுக்கு உள்ளாதல். இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. திரும்ப நல்லா கவனிங்க. சரக்கவிழ்த்தல் அப்படின்னா பொய்யான செய்திகளை சொல்கிறது. சரடு விடுதல் அப்படின்னா பிறர் வழியாக தன் கருத்தை வெளிப்படுத்துறது. சரிக்கட்டுதல்னா ஈடு பண்ணுறது அல்லது இணக்கமாக செய்கிறது. சல்லுப்படுதல் அப்படின்னா தொந்தரவுக்கு உள்ளாகிறது. அடுத்த வினா பாருங்க. திருக்குறள் என்பது. திருக்குறள் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் திருக்குறள் என்பது அடையடுத்த கருவியாக பெயர். திருக்குறள் என்பது அடையடுத்த கருவியாக பெயர். அடுத்த வினா பாருங்கள். வெண்சீர் என அழைக்கப்படுவது. வெண்சீர் என அழைக்கப்படுவது எது? காய்ச்சீர். காய்ச்சீரை வெண்சீர் என்றும் குறிப்பிடுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினாங்க. ஒன்றுரா முன்றிலோ இல் என்ற பாடலை பாடியவர் யார்? இந்த கேள்வியோட இந்த வீடியோ முடியுதுங்க. இதுக்கு முன்னாடி 17 வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். நாளைக்கும் காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். மறக்காமல் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இதுக்கான பதில் முன்றுரை அரைநார் என்பதுதான் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் மொத்தம் 25 கேள்வி பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.